இப்ப இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனை முன்னிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. யாரோ தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் களத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு கட்சியில சில பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி உங்க கருத்து சார்? ஆமா, யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வயிறு இல்லை, அந்த வயிறு பசிக்காது, இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, அந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. யாரா வந்து சொன்னா போய் போராட்டம் இவங்க அதுதான் சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க இவங்களை என்னங்க அடியால் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவங்க என்ன வந்து இந்த காசுக்கு வாங்கிட்டு போய் கல் அடிக்கிறது, சோடா பாட்டில் அடிக்கிறது, அந்த மாதிரி 1980s எல்லாம் காமிப்பாங்களே படங்கள்ல, அந்த மாதிரி இவங்க தரம் தாழ்ந்த தேர்ட் கிரேட் அடியாளுங்களா? இந்த ஊரோட சொத்துங்க. டாக்டர்ஸோ போலீஸோ மிலிட்ரியோ எவ்வளவு முக்கியமோ முக்கியம், அதை விட முக்கியம். வசூல்ராஜா படத்துல ஒரு வார்த்தை வரும், வந்த நோய்க்கு மருந்து தேடிட்டு இருக்கான் டாக்டர், வரப்போற நோய் வராத பாத்துக்கிறவன் நீ எல்லாரோட முக்கியமான கடவுள்னு அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை இல்லையா? இப்ப நான் கேட்கிற கேள்வியில அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கலையா? இந்த புது கம்பெனிக்கு போறதுல அவங்களோட வருமானம் குறையிலையா? இல்லைன்னா அவங்களுடைய ஏற்கனவே வாக்குறுதியா கொடுத்திருந்தது மாறப்படலையா? இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது இதுக்கு யார் தூண்டி விடணும்? சரி, அப்படியே தூண்டி விட்டாலும் யார் தூண்டி விட்டதுன்னு யார் கண்டுபிடிக்கணும்? நான் தான் டெப்டி கமிஷனர் ஆஃப் சென்னை நார்த்தா? என் கேள்வி என்னன்னா, தூண்டி விட்டதே பெரியாரு. தூண்டி விட்டது எதுக்குன்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு அமைச்சருக்கு அதுல இருந்து வர வேண்டிய பங்கு வந்துருச்சு, அதனால இன்னொரு அமைச்சர் எனக்கு ஏன் பங்கு தரலன்னு கிளப்பி விட்டாரு. என்னன்னா, இந்த காட்டை பத்த வச்சுட்டு அணைக்க தெரியாத ஒரு வேலை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இது பத்திக்குச்சு, அணைக்க முடியாம ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதனாலதான் நீயே சமாளின்னு அவரு விட்டுட்டாராம். இப்ப அதை சமாளிக்க முடியலன்னு சொல்லி மேல திட்டி 2 பேரும் வந்து கமிஷனை ரிட்டர்ன் பண்ணுங்க, அப்படி 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் நேத்து தான் வராரு அந்த அமைச்சர் களத்துக்குன்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா யார் கொளுத்தி விட்டது, யார் யாருக்காக கொளுத்தி விட்டது, யார் யாரு கூட இருக்கிறா?